சீர்கு மரபினர் மற்றும் 68 சமூகத்தினுடைய டிஎன்டி முழுமையாக வழங்கக்கூடிய ஒரு போராட்டத்தை இங்கே நடத்தியிருக்கின்றோம். இந்த டிஎன்டி மக்கள் என்பவர்கள் பூர்வகுடி மக்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயரை வெளியேற்றுவதற்காக அவர்களை ஆயுதங்கள் கொண்டு தாக்கி கொலை செய்தவர்கள். ஆங்கில படைகளை இந்திய பூர்வகுடி மக்கள் விரட்டுவதற்காக கொலை செய்தவர்கள். ஆகையால் இவர்கள் குற்றம் பரம்பரையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 2 கோடி மக்கள் இருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் டிநோட்டிஃபைடு டிஎன்டி என்ற ஒரு சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. மாநில அரசாங்கம் 1976 வரையிலும் டிஎன்டி என்ற சான்றிதழை தவறுதலாக டிஎன்சி என்று வழங்க ஆரம்பித்து விட்டது. டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டி என்று வழங்க ஆரம்பித்து விட்டது. ஆகவே 2 சான்றிதழ்கள் மத்திய அரசு வேலைக்கு டிஎன்டியாகவும் மாநிலத்தினுடைய வேலை வாய்ப்புகளுக்கு டிஎன்சியாகவும் இந்த அரசாங்கம் குளறுபடி செய்துவிட்டது. ஆகவே இது ஒரே சான்றிதழாக டிஎன்டி வழங்க கோரியும் இந்த டிஎன்டி கணக்கெடுப்பை, அதாவது சீர்கு உறவினர் குடும்ப கணக்கெடுப்பை எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்து அதற்கான தொகையும் வழங்கிவிட்டது. இந்த கணக்கெடுப்பை தடுத்து நிறுத்துவதற்காக பிற்படுத்தப்பட்டோர் நல வாரியம் இதை தடுத்து நிறுத்துகிறது. அந்த வாரியத்தினுடைய சேர்மன் கங்காச்சலம் என்பவர், அவர் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி. ஆகையால் இந்த 68 சமூகங்களுக்கும் பலன்கள் கிடைத்தால் வன்னியருக்கான பலன் கிடைக்காது என்று இதை நடத்தக்கூடாது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நமது டிஎன்டி மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயலை அந்த தனியாச்சலம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையர் ஒரு அரசுக்கு கடிதம் அனுப்புகிறார். வன்னிய சங்கத்தினுடைய தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவருமான ராமதாஸ் அவர்கள் டிஎன்டி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது என்று இந்த டிஎன்டி மக்களை வஞ்சிக்கிறார். ஆகவே முத்தரையர் அரசியல் களம் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரும் ராமதாஸை வன்னியாக கண்டிக்கிறது. இந்த டிஎன்டியினுடைய போராளிகளுடைய சார்பாக முத்தரையர் அரசியல் களம் போராடி வருகிறது. ஆகவே இந்த டிஎன்டி உரிமை கிடைத்தால் டிஎன்டி உள்ள 68 சமூகமும் இலவச கல்வியும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்களும் கிடைக்கும். அதை மத்திய அரசு பணம் ஒதுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த மாநில அரசு அதை செயல்படாமல் வன்னியருடைய கட்சியினுடைய தலைவர் ராமதாசனுடைய மிரட்டலுக்கு பயந்து இந்த அரசாங்கத்தை மிரட்டுகிறார் ராமதாஸ் அவர்கள். ஆகவே ராமதாஸை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த டிஎன்டியினுடைய கணக்கெடுத்து டிஎன்டி மக்களுக்கு முழுமையான பயன்களை கிடைப்பதற்கு, முழுமையான டிஎன்டி அறிவிப்பதற்கு ஒரு அரசாணை வேண்டும். இப்பொழுது பேருக்கு அறிவித்துள்ள அரசாணை டிஎன்டி சான்றிதழ் மட்டும் வழங்குகிறார்கள். டிஎன்டி வேலை வாய்ப்பில் அங்கே வழங்குவதில்லை. ஆகிய முழுமையான டிஎன்டி வழங்கிட வேண்டும். அதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாய சங்கத்தோடு மற்ற பிறகு டிஎன்டியில் உள்ள 68 சமூகத்தோடு சேர்ந்து முத்தரையர் அரசியல் களமும் தங்களுடைய போராட்டத்தை அறிவித்து போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளோம். ஆகவே டிஎன்டி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் எடுத்து செல்வோம். டிஎன்டி கிடைக்காமல் நாங்கள் விடமாட்டோம். வெற்றி என்பது கிட்டவுடன் தூரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் அதை தொடுவரை ஓய்வதில்லை என்று கூறி டிஎன்டி போராட்டம் வெல்க, டிஎன்டி போராட்டம் வெல்க, டிஎன்டி போராட்டம் வெல்க. நன்றி, வணக்கம்.